Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு ஒரு கிராஃப்ட் ஒர்க் பார்க்க போகிறோம். இப்படி ஒரு ரவுண்டாக ஒரு கார்ட்போர்ட் எடுத்துகிட்டு சென்டராக இன்னொரு ரவுண்டு போட்டு அதை கட் பண்ணிடணும். இது கட் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரிப்பன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரிப்பன் இப்படி வச்சு இப்படி ஃபுல்லாக சுற்றி ரேப் பண்ணிடணும். ரேப் பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸ் வந்து தீ வச்சு லைட்டாக அப்படி இது பண்ணிங்கன்னா உருவி வந்துடும். நெக்ஸ்ட் இப்போ கம் போட்டு லாஸ்ட்டாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபெல்ட் ஷீட் ஒன்று எடுத்திருக்கேன். ஃபெல்ட் ஷீட் எடுத்துகிட்டு ரவுண்டு இந்த மாதிரி ரவுண்ட் போட தெரியாதவங்க இதை யூஸ் பண்ணி போடுங்க. நான் ஏற்கனவே போட்டு வச்சிட்டேன், உங்களுக்கு சும்மா காட்டினேன். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது போட்டிருக்க அந்த ரவுண்ட் மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்பைரல் மாதிரி வரும். இப்போ அந்த எண்டுலேருந்து இப்படியே ரோல் பண்ணிட்டே வாங்க. நமக்கு இப்போ ஒரு பூ கிடச்சிடும். ஒரு அழகான குட்டி ரோஸ் ஒன்று கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஃபெவிபாண்ட் க்ளூ எடுத்து இது இப்படி அப்ளை பண்ணி ஒட்டிடணும். நார்மல் க்ளூ வந்து ஒட்டாது. இதே மாதிரி ரோஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. நான் அதில் நடுவில் வந்து ஒரு பீட் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த ரோஸஸ்லாம் வந்து அந்த ரவுண்டில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு ஹாஃப் சர்க்கிளுக்கு மட்டும் அந்த வரும். கொஞ்சம் ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும் நல்லா ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு. நீங்கள் உங்களுக்கு இது இல்லைன்னா கூட க்ளூ கன் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பெயிண்ட் ப்ரஷ், வேஸ்ட்டான பெயிண்ட் ப்ரஷ் இருந்துச்சு என்கிட்ட, அதை எடுத்திருக்கேன். நீங்கள் பென்னோ பென்சில் வேறு ஏதாவது ஸ்டிக்கு இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி அதுலேயும் இந்த மாதிரி ரிப்பனை ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணி இதையும் ஒட்டிட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்பைரல் எடுத்து அதோட எண்டில் லைட்டாக ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கையில் ரோல் பண்ணதை இந்த ஸ்டிக்கில் ரோல் பண்ண போகிறோம். ரோஸ் வந்துடும் இதில். நெக்ஸ்ட் அது நல்லா கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடுங்க. க்ளூ ஒர்க் அவுட் ஆகல, நான் ஃபெவிபாண்டே திரும்ப போட்டு ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு உள்ளன் த்ரெட் ஒன்று எடுத்திருக்கேன். அதில் வந்து கோர்க்க முடியாது, ஸோ செலோ டேப் வந்து ஒட்டி உள்ளே விட்டுட்டு ஒரு நாட் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பேர்ல் பீடு போட்டுருவேன். ஒரு 6-7 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த டாசல் கேப் ஒன்று ஆட் பண்ணிடுவேன். ஆட் பண்ணிட்டு அந்த ரோஸோட ஒரு எண்டில் இப்படி இதை வச்சு ஒரு ஸ்டிச் ஒரு நாட் போட்டுருங்க. நெக்ஸ்ட் இப்படி ஒரு ஸ்ட்ரைப் எடுத்து அதில் இப்படி கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த டாசல் கேப் இருக்குல்ல, அதெல்லாம் கேப்புக்குள்ளே ஊசி விட்டு எடுத்து முடிச்சு போட்டு உள்ளே வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த டாசல் கேப்பு உள்ளே வந்து ஃபெவிபாண்ட் போட்டு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இப்போ நான் அந்த
ஹேங்கிங் கீழே அதையும் தொங்க விட்டுட்டேன். இப்போ இது ரொம்ப சிம்பிளாக தெரியுது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு மிரர் ஒட்டுறேன். டைமண்ட் ஷேப்பில் மிரர் மேலே ஒட்டுறேன். மிரர் ஒட்டிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதை சுற்றி பால் செயின் வைக்கிறேன். இதோட ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் அந்த பீட்ஸ் வந்து 2-3 ஜிக்ஜாக் மாடலில் வச்சுருப்பேன். இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வாங்க பார்க்கலாம். கர்டைனுக்கு மேட்ருக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.